நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம F&O மார்க்கெட்ல லாஸே இல்லாம ட்ரேட் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாத்துக்குமே இருக்கும். கண்டிப்பா சொல்றாங்க. முக்கியமா ஆப்ஷன் பையர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ₹1 கூட உங்க கேபிட்டல்ல லாஸ் பண்ணாம ப்ராஃபிட் எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஜீரோ லாஸ் மேக்ஸிமம் ப்ராஃபிட் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது வந்து மார்க்கெட் வந்து எவ்வளவு தூரம் மேலே போனாலும் வந்து நமக்கு கவலை கிடையாது. அதே மாதிரி எவ்வளோ தூரம் வந்து டவுன் சைடு, அதாவது மார்க்கெட்டே கிராஷ் ஆனாலும் நமக்கு வந்து லாஸ் வராது, மேக்ஸிமம் ப்ராஃபிட் மட்டும்தான் வரும். ஸோ மார்க்கெட் வந்து எந்த சைடு போனாலுமே, அதாவது மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி, நமக்கு ப்ராஃபிட் மட்டும்தாங்க வரும், லாஸே வராது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ண போகிறோம். முக்கியமாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து பெரிய அளவுலாம் நமக்கு தேவைப்படாது. 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு 50,000 ரூபா இருந்தால் போதும். 50,000லேருந்து 70,000 அதிகபட்ச கேபிட்டல். அவ்வளோ தூரம், அவ்வளோ கேப் இருந்தால் நமக்கு போதும். நம்ம அழகா லாஸே வராமல் சூப்பராக நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஏர்ன் பண்ணலாம். என்ன ஸ்ட்ராட்டஜி நான் அதுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் ஃபுல்லாக நம்ம என்ன சொல்கிறோங்கிறது புரியும். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி உள்ள போய்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட் த மணி, அதாவது 23,727 வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆனவுடனே இதுக்கு நியர்பை ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம என்னைக்கு என்ன பார்ப்போம் அப்படின்னா 23,727. இதோட நியர்பை ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,750 தான் நியர்பை ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இதில் கால்குலேட்டர் வந்து ஷோ ஆகலைங்க. நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் போட்டு பார்த்துங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒன்று இப்போ ஆட் பண்ணுறேன். அதாவது 23,750 வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸு. இதில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,650 புள்ளி வந்து, அதாவது டீப் இந்த மணி அதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலை வந்து பை பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ 23,750 ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,650 புள்ளி மைனஸ் பண்ணிக்கிங்க. மைனஸ் பண்ணிக்கிட்டா ஒரு ஆன்சர் வரும். எனக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 22,100. நீங்களும் உங்கள் கால்குலேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 22,100 காலை வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, பை பண்ணிட்டேன். இப்போ இதோட கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒன்லி வந்து மார்க்கெட் மேலே போனால் மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த சைடு, அதாவது கீழே போனாலும் சரி மேலே போனாலும் சரி, எந்த சைடு போனாலும் ப்ராஃபிட் தானே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு புட்டை வந்து நம்ம பை பண்ணணும். அது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதே மாதிரி 23,750 இதில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 புள்ளி ப்ளஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ 1,500 புள்ளி வந்து முன்ன வந்து பார்த்தீங்கன்னா 1,650 புள்ளி மைனஸ் பண்ணோம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து. இப்போ அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து, அதாவது அட் த மணிலேருந்து 1,500 புள்ளி வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 25,250 நமக்கு வந்து வேல்யூ வந்து படுது. அது வந்து புட்டில் வந்து பை பண்ணுங்க. புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 25,250. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ லாஸ் தாங்க வரும். உங்களுக்கு ப்ராஃபிட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக எவ்வளோ வேணாலும் வருங்க. அதாவது மார்க்கெட் எந்த சைடு போனாலும் சரி. 25,250 இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிராஃப் வந்து பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இது வந்து 30 ஜனவரி கொடுத்துருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா 26 டிசம்பர், அதாவது நம்ம வியாழக்கிழமை எக்ஸ்பீரி வந்து வச்சுக்குவோம். இந்த இடம் பாருங்கள், எக்ஸ்பீரி அன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஜீரோ லாஸ் தாங்க வரும். இங்கே வந்து பாருங்கள், மார்க்கெட் எந்த சைடு போனாலும் சரி, மார்க்கெட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23,727 நிற்கிது. மேலே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமமாக ஒரு 5,000, அதாவது 400 ஆரம்பிச்சு 5,000, 18,000, 20, 31 அப்படின்னு போயிட்டுருக்கு. அதே மார்க்கெட் கிராஷ் ஆகி கீழே வந்தாலும் சரி, அதே 400லேருந்து ஆரம்பித்து நமக்கு வந்து அதே வந்து பாருங்கள் 12,000, 5,000, 26,000, அதே மாதிரி நமக்கு வந்து ப்ராஃபிட் மட்டும் தாங்க வரும். நமக்கு இங்கே கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 78,000. நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது ஒரு 50,000லேருந்து 70,000 ரூபாய் இருந்தால் நமக்கு போதும் அப்படின்னு. ஒரு 8,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ முன்ன பின்ன தாங்க இருக்கும் நம்ம கால்குலேஷனை, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 78,337 ரூபாய் இருந்தால் நமக்கு லாஸ் வந்து பாருங்கள், இந்த இடத்துல ஜீரோ லாஸ். ப்ராஃபிட் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ப்ராஃபிட்டு, லாஸு ஜீரோ லாஸ். ஆப்ஷன் பையர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ லாஸ் மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒன்று அதிகமாக யாரும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம சேனலில் தாங்க இப்போ நம்ம புதுசாக இதை வந்து சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் வந்து ஜீரோ லாஸ் மேக்ஸிமம் ப்ராஃபிட்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது மினிமமாக அது ஒரு 5 லட்சம் 7 லட்சம் இருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ண முடியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான ஒரு 60,000 70,000 அமௌண்ட் இருந்தாலே ஜீரோ லாஸ் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.